ஆனா இப்ப மங்கை அத்தைக்கும் பிரச்சனை, இனிய மாமாவுக்கும் பிரச்சனை. இல்ல ஆமாண்ண, என்ன தவிர வேற யார் அவரை கல்யாணம் பண்ணிருந்தாலும் இனிய மாமா சந்தோஷமா இருந்திருப்பாரு. இப்ப அதுவும் இல்லாம மாமா ஜெயில இருக்காரு, அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஆனா ஒண்ணு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நானே அந்த வீட்டை விட்டு போயிடலான்னு இருக்கேன். என்ன ராசாத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ வீட்டை விட்டு போகணுங்கிறதுக்காகவா மங்கையம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க? இல்லன்னு, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. நான் மாமாவை விட்டு போனா தானே எல்லாருக்கும் நல்லது நடக்கும். ராசாத்தி, நீயா எதையாச்சும் போட்டு நினைச்சு உன் மனசை குழப்பிட்டு இருக்காத. இல்லன்னு, நான் தான் என்ன பிரச்சனை? மாமாவை வெளியில கொண்டு வர பணம் ரெடி பண்ணியாச்சுன்னு சந்தோஷப்பட்டா அத்தை அடிபட்டு கிடக்குறாங்கன்னு தகவல் வருது. நான் நிம்மதியாவே வாழக்கூடாதுன்னு அந்த கடவுள் நினைக்கிறான் போல. அதான் அடுத்தடுத்த பிரச்சனையா எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். என் ராசியால பாவம் மாமாவும் அத்தையும் பாதிக்கப்படுறாங்க. எதுக்கு தேவையில்லாம அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் அவங்கள விட்டு விலகிட்டா எல்லாம் சரியா போயிடும்ல. ராசத்தி, முட்டாள்தனமா எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதம்மா. இல்லண்ண, நான் முடிவு பண்ணிட்டேன். மாமாவை வெளியில எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு போகதான் போறேன். நிச்சயமா போவேன். ராசத்தி, நீ பாட்டுக்கு எதையாவது லூசுத்தனமா பண்ணி வைக்காத. முதல்ல அவங்க பேசினது இவங்க பேசினதுன்னு நீ உன் மனசுக்குள்ள போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்காத. நீ இங்க இருந்தா எதையாவது யோசிச்சுட்டு தான் இருப்ப. வா, நம்ம போய் இனி என்ன பார்த்துட்டு வந்துருவோம். அத்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் எப்படின்னா வெளியே வர முடியும்? ஏமா, அதான் நேசமணி அப்பா, பாரியப்பா, குமரண்ணி எல்லாரும் அம்மா பக்கத்துல இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன உனக்கு? நீ வா, நம்ம போய் இனி என்ன பார்த்துட்டு வந்துருவோம். அப்பதான் உன் மனசு ஆறும்னு எனக்கு தோணுது. இல்லண்ணா, நான் சொல்றேன்ல, வா இனி என்ன போய் பார்த்துட்டு வந்துருவோம். வாமா, எந்திரிமா போலாம். வா. இந்தாங்கண்ணே. சரியா போச்சண்ணே? சரியா போச்சுப்பா. சரிண்ணே. பாராசதி, ராசதி, என்னம்மா இங்க நின்று யோசிச்சுட்டு இருக்க? வாமா. இல்லண்ணே, மாமா கிட்ட எப்படி அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்ல முடியும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படினாலும் இனி எனக்கு ஒரு நாள் இந்த விஷயம் தெரியதானமா போகுது. இல்லண்ணா, இந்த சூழ்நிலையில ரொம்ப மனசு நொந்து போயிருப்பாரு. இப்ப போய் சொன்னா அவர் இன்னும் சங்கடப்படுவாரு. அதனால இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிடலாமா? அம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா இந்த விஷயத்த ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதுமா. கண்டிப்பா இன்னும் ஒரு 2 நாள்ல இனி எனக்கு எப்படியும் அது தெரிய வந்துடும். இவ்வளவு ஏமா பெரியம்மாவே வேணும்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப அவன் என்னம்மா பண்ணுவான்? நீ சொல்ற மாதிரி வருத்தம் தான் படுவான். ஆனா நாம மட்டும் இந்த விஷயத்த சொல்லாம இருந்தோம்னு வையேன், ஏன் நீங்க இந்த விஷயத்த சொல்லலன்னு அவன் இதை விட அதிகமா நம்ம மேல கோவப்படுவான். அப்படியும் இல்லையா? இந்த வீட்டுல நம்மளை யாருமே மதிக்கிறது இல்ல, நம்மனால எந்த உதவியுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதும் அம்மாக்கு அடிபட்ட விஷயத்த கூட நம்ம கிட்ட யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது மட்டும் இல்லாம அவன் தன்னையே தாழ்த்திக்குவாமா. இப்ப சொன்னாலும் கஷ்டம்தான், சொல்லாம இருந்தாலும் கஷ்டம்தாம்மா. அதனால இத எனக்கு என்னமோ இனியன்ட்ட சொல்லிடுறது தான் நல்லதுன்னு தோணுதுமா. என்னால சொல்ல முடியாது. அவர்கிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்லைண்ண. அவரு கண் கலங்கி அழறத பாக்குற சக்தி எனக்கு இல்லைண்ண. சரிம்மா, நீ சொல்ல வேணாம். நீ என் கூட மட்டும் வந்து நில்லு. நானே நேரம் பார்த்து அந்த விஷயத்தை அவங்கிட்ட சொல்லிடுறேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ண. மா, நான் தான் கூட இருக்கல்லம்மா, என்ன நம்பி வா. வா போலாம். மா, எதுக்குமா யோசிக்கிற? வாமா போலாம்.
வாமா. சார் என்னப்பா? அது இனியன்னு. என்ன இனியன்னு தானே பார்க்கணும்? ஆமா சார். சரி சரி, சார் வரதுக்குள்ள போய் பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க. சீக்கிரமா வந்துடும் சார். வாமா. மாப்பிள்ள, மாப்பிள்ள நீ கவலைப்படாதடா. நம்ம கும்பிட்ட சாமி நம்மளை கைவிடல மாப்பிள்ள. என்னடா சொல்ற? ஆமா மாப்பிள்ள, உன்னை வெளியில கொண்டு வர்றதுக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் ராசாத்தியே ரெடி பண்ணிட்டா மாப்பிள்ள. ஆனா ராசாத்தியை சும்மா சொல்லக்கூடாது மாப்பிள்ள. இந்த பணத்தை ரெடி பண்ண அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத நான் பக்கத்துல இருந்தே பார்த்தேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, நம்ம ராசாத்தி விளம்பர படத்துல எல்லாம் நடிச்சிருக்கா மாப்பிள்ள. டேய், நீ என்ன மாப்பிள்ள லோக்கல் சேனல்ல தான் வந்த, ஆனா ராசாத்தி வேர்ல்டு ஃபுல்லா வரப்போறா மாப்பிள்ள. அதுவும் எப்படிங்கிற, புல்லட்லாம் ஓட்டி அசத்திட்டால. மாப்பிள்ள, அங்க இருந்தவங்க எல்லாரும் ராசாத்தியோட தைரியத்தையும் நடிப்பையும் பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க மாப்பிள்ள. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, ராசாத்தி சமையல் போட்டியில கலந்துக்கிட்டு அதுலயும் அவ்வளவு சுழுவாலாம் ஜெயிச்சிடல மாப்பிள்ள, கஷ்டப்பட்டு ஜெயிச்சா மாப்பிள்ள. இதெல்லாமே அவ உனக்காக தான் பண்ணா மாப்பிள்ள. டேய் அழகுற, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ இவ்வளவு சந்தோஷமா சொல்ற, ராசாத்தி எதுவுமே பேசாம ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? என்னாச்சு? ராசாத்தி என்ன பாரு. ராசாத்தி பாரு. ராசாத்தி என்னாச்சு? டேய் அழகு, என்னடாச்சு அவளுக்கு? ராசாத்தி என்னாச்சு? ராசாத்தி உனக்கு? சரி, அம்மா எங்க? அம்மா ஏன் வரல? என்ன வெளியே கொண்டு வர பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அப்பா அம்மா இங்க வந்திருக்கணும்ல. அம்மா ஏன் வரல? ராசாத்தி அம்மாவுக்கு என்னாச்சு? இப்ப ரெண்டு பேரும் சொல்ல போறீங்களா இல்லையா? அது டேய் அழுகுற, பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னல நீ. அம்மா ஏதாவது துபாய்க்கு போயிட்டாங்களா? டேய் சொல்லி தொலையண்டா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. அப்போ அம்மாக்கு என்னாச்சுன்னு சொல்ல. மாப்பிள்ள, அம்மாவுக்கு 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 சொல்றா. அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. அழகு சொல்றா, அம்மாவுக்கு என்னாச்சு சொல்றா. ரசதி நீ எது சொல்லு. ரசதி அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா என்னால் தானே உங்களுக்கு எப்படி ஆச்சு? நான் பாவிமா. டேய் மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள, டேய் நான் பாவி. உங்களை பணத்துக்காக அலைய விட்டு பாவிமா நான். மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணும் பெரிய அடியெல்லாம் இல்ல மாப்பிள்ள. அம்மா நல்லதா இருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகலடா. டேய் டேய் இங்க பாரு, சின்னதா கை கால அடிபட்டு இருக்கு, அவ்வளவுதான் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ள நீ அழாத மாப்பிள்ள. என் மேலதான் மாமா தப்பு. நான் அத்தைய தனியா விட்டுருக்க கூடாது.
என்னாலதான் அத்தைக்கு இந்த நிலைமை. நான் ஒரு ராசி இல்லாதவ மாமா. என்னால இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே பிரச்சனை தான். நீங்க என்ன தவிர வேற எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா நல்லா வாழ்ந்திருப்பீங்க மாமா. நீங்களும் அத்தையும் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம் மாமா. எல்லாம் என்னோட கெட்ட ராசி தான் காரணம் மாமா. உங்களை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரணும், அத்தையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில கொண்டு வரணும். இந்த 2 பிரச்சனையும் முடிச்சிட்டு நானே உங்களை விட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன் மாமா. ராசாத்தி, அழாத. உன்னால எந்த பிரச்சனையும் இல்ல. ராசாத்தி, எல்லாம் நல்லதுக்கு தான் நடமா. மா, இதென்ன ஸ்டேஷன் நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கியா? இங்க வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? மேடம் மேடம், இல்ல மேடம். அவங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனைய அந்த பிள்ளை நினைச்சு அழ ஆரம்பிச்சிருச்சு மேடம். அதுக்கு இங்க வந்து ஒப்பாரி வைப்பீங்களா? வெளில போங்க. ராசாத்தி, நீ ஒரு 2 நிமிஷம் வெளியில இருமா, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாமா. டேய் மாப்பிள்ள, அம்மாவுக்கு என்னாச்சு? அவ அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மாப்பிள்ளை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ளை, அம்மா நல்லா தானே இருக்காங்க. அவளுக்கு ஒன்ன பார்த்த உடனே தன்னறியாம அழுக வந்துருச்சு. வேற ஒண்ணு இல்ல மாப்பிள்ளை, நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத மாப்பிள்ளை. ஆனா ஒண்ணு மாப்பிள்ளை, ராசாத்தி மட்டும் இல்லனா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அந்த பிள்ளை நீயும் உன் குடும்பம்னா அவ்வளவு பாசமா இருக்குடா மாப்பிள்ள. அந்த பிள்ளைய உன் குடும்பத்துக்காக உயிர் விட சொன்னா கூட விட்டுருவா மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள, நீ ஒன்னும் கவலைப்படாதடா. உன் இடத்துல இருந்து ராசாத்தி உன் குடும்பத்தை பாத்துக்கிறா. டேய் மாப்பிள்ள, நீ கவலைப்படாதடா, நாங்க இருக்கோம் மாப்பிள்ள. ஆனா நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன் மாப்பிள்ள, ராசாத்தி சொக்க தங்க மாப்பிள்ள, அதான் உண்மை. அந்த பிள்ளை உனக்கு பொண்டாட்டியா கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ மட்டும் அவளை எக்காரணத்தை கொண்டு கை விட்டுறாத மாப்பிள்ள. ஏன்பா உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? போ போ, வெளில போ. டேய் அழுகிற, அம்மாவை பாத்துக்கோடா. ஏன்பா சரி மாப்பிள்ள. சொல்லிக்கிட்டே இருக்க, நின்னுக்கிட்டே இருக்க? மாப்பிள்ள, நீ கவலைப்படாத மாப்பிள்ள, ராசாத்தி இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்துல யாருக்கும் எந்த குறையும் இருக்காது மாப்பிள்ள. வாப்பா நீ. அம்மாவை மாப்பிள்ள, பாத்துக்கோண்ணே. மாப்பிள்ள, நீ அவளை மட்டும் கை விட்டுறாதடா மாப்பிள்ள. மாப்பிள்ள, மேடம் மேடம் விடுங்க மேடம். ராசாத்தி, நீ வாமா, அங்க உட்காரு. ராசாத்தி, இந்த படமெல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துறேன். சரி மாமா. ஏ கண்மணி, ஏதடி இம்புட்டு பணம்? எப்படி ரெடி பண்ணா? அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. மாமா 30 லட்சம் சரியா இருக்கு மாமா.
பரவாயில்ல ரசத்தி, நீ சொன்ன மாதிரியே பணத்தை ரெடி பண்ணிட்டேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் மருமகளா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ மாமா, இதுல என்ன இருக்கு? இது என் கடமை மாமா. எப்படியோ பாரு, அங்கங்கன்னு முட்டி மோதி பணத்தை ரெடி பண்ணியாச்சு. முதல்ல அந்த பணத்தை கொடுத்து இனி என்ன வெளியே எடுக்கணும். ஆமாண்ண. ஆ, நாளைக்கு மாமாவை கோர்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. அங்க வச்சு இதை அவங்க கிட்ட கொடுத்து வெளியில எடுத்துடலாம். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு அவங்கள பார்த்து பேசி பணத்தை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். இனி வெளியில கொண்டு வந்துடலாம். ம், அந்த பணத்தை கொஞ்சம் எடுத்து கொடுமா. சரிங்க மாமா. ம், நீயே மேல எடுத்து போய் பத்திரமா ரூம்ல வச்சுக்கோ. சரிங்க மாமா. ஆ. என்ன அத்தை, அவ செல்லா காசு 5 காசுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன்னு சொன்னீங்க. இப்போ கண்ணுக்கு முன்னாடி மொத்த பணத்தையும் கொண்டு வந்து போட்டிருக்கா. அதுவும் நம்மள வெறுப்பேத்த. நம்ம முன்னாடி என்றது மட்டும் இல்லாம இந்த பணத்தை வச்சு இனி என்ன வெளியே எடுக்க போறேன்னு சொல்றா. நாம மட்டும் இவ ரெடி பண்ண பணத்துல இனி என்ன வெளியே எடுக்க விட்டோம். அப்புறம் இவளும் அந்த மங்கத்தையும் உங்களை துளி கூட மதிக்க மாட்டாங்க. உங்களை செல்லா காசுன்னு சொல்லிடுவாங்க, பாத்துக்கோங்க. கண்மணி, அத்தை, என்கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் நடக்க போறதை தானே சொல்றேன். அப்படி நடக்க நான் விட்டுருவேனா? ராசாத்தி பணத்தை கொடுத்து இனி என்ன வெளியில எடுத்தாதானே இதெல்லாம். ஆமா அத்தை, அவளை எடுக்க விடக்கூடாது அத்தை. ஏதாவது ஐடியா பண்ணணும் அத்தை. அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் கண்மணி. இதை எப்படி எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. சம்பந்தி, இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இத ஆரம்பிச்சு வச்சதே நான் தான். என்னது? அத இப்ப எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலைலாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா தாங்க இருக்கோம். என்னப்பா அப்படி சொல்ற? இரு, சரி நீங்க போங்க, வேலை ஏதாவது நாளைக்கு சொல்லுங்க. பார்க்கலாம். சொல்றேன் சரி, வரேங்க. சரிப்பா. அம்மா சொல்லுங்கம்மா. நான் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா நான் சொல்ற மாதிரி பண்ணா போதும். என்னம்மா சொல்றீங்க? பெரிய அமௌண்ட் கிடைக்க போகுதா? சொல்லுங்கம்மா, இப்ப நான் என்ன பண்ணணும்? ராசாத்தி அடிப்பட்டவன் குடும்பத்துக்கு பணம் தர 30 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிருக்கா. ஆ, ஆனா அவங்க அத்தை இனிய எந்த தப்பும் பண்ணல, நான் கோர்ட்ல ப்ரூஃப் பண்றேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை இப்படியே விட்டா அவங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இனி என்ன வெளியில எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. என்னம்மா இப்ப புதுசா ஏதோ சொல்றீங்க? நான் உங்களுக்கு நல்லதை தான் சொல்றேன். இது கோர்ட் வரைக்கும் போனா சிக்கலு. அதனால அவங்கள போக விடாம தடுக்கணும். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கம்மா. ராசாத்தி கிட்ட கேஸ வாபஸ் வாங்குறோம் அது இதுன்னு சொல்லி அவளை ஏமாத்தி அந்த பணத்தை வாங்கணும். நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. வீட்ல யாருமே இல்ல. இப்பத்திக்கு ராசாத்தி மட்டும்தான் தனியா இருக்கா. புரிஞ்சிருச்சுமா. இப்ப ராசாத்தி கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரிங்கம்மா, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன்.